கர்த்தரை நம்பி நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, கொஞ்ச நாள் ஒரு சில ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் உங்க மேல பிரியப்படுகிறார், உங்களை வாழ வைப்பாருன்ற. நான் பேதுரு தண்ணி மேல நடக்கும்போது தடுமாறினாரு, விழவும் போனாரு, மூழ்கிற அளவு கூட போனாரு. ஆனா கர்த்தர் கைவிடவே இல்லை. என்ன வேணா நடக்கலாம், உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பாருன்னு சொல்றேன் நான். ஏன்னா விசுவாசம் அவரை பிரியப்படுத்துகிறது. கர்த்தர் நல்லவர். வாங்க எல்லாருமே இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம எல்லாருமே ஜட்ஜஸ் புத்தகத்துக்கு வரலாமா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை திருப்பிக்குங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 14. ஒரு சில நாட்களாவே கர்த்தருடைய அபிஷேகத்தை பற்றியும், அபிஷேகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா இந்த வருஷம் கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அபிஷேகத்தில் நம்ம நிரம்பி வழிவோம் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த அபிஷேகம் நிரம்பி வழிதலை பார்க்கும்போது நுகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகம் நிரம்பி வழியும் போது கர்த்தர் எல்லா குறைவுகளை நிறைவாக்கி நம்மை நிரப்புவார். அபிஷேகம் நிரம்பி வழியும் போது நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளவும் அபிஷேகம் இருக்குது. அது பேர் தான் இன்னர் அனாயிண்டிங், உட்புற அபிஷேகம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அபிஷேகம் நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னொரு அபிஷேகம் இருக்குது, அது என்னது? அவுட்டர் அனாயிண்டிங், வெளிப்புற அபிஷேகம். இது வந்து தேவனுக்கு நம்ம சரண்டர் பண்ணும்போது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க தான் ஆளுகை செய்யணும், என்ன நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அர்ப்பணிக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் நம்மை நிரப்பினார். இந்த இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பேர் தான் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்னு சொல்றோம். அதை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசுறோம், வல்லமையில செயல்படுகிறோம். இந்த அபிஷேகம் பேர் அவுட்டர் அனாயிண்டிங். அப்ப இன்னர் அனாயிண்டிங்கும் நமக்கு சொந்தமானது, அவுட்டர் அனாயிண்டிங்கும் நமக்கு சொந்தமானது. இந்த அபிஷேகம் நிரம்பி வழியணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. இந்த அபிஷேகம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்ல கொஞ்சமா வச்சுக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு இல்லாம, இது வாழ்க்கையில் அதிகமாகணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் நிரம்பி வழிதல்னா அப்போ எப்படி அபிஷேகம் வேலை செய்து நம்ம கற்றுக்கணுமா இருக்குது. நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், எப்படி ஆபிரகாம் தான் மனைவியை பற்றி பொய் பேசி மனைவியை ராஜா கூப்பிட்டுக்கிறாரு பேலஸுக்கு. அப்பேற்பட்ட நிலைமையில கூட ஆபிரகாம் ஜெபம் பண்ணா அபிஷேகம் வேலை செய்யுது. சில பேர் நினைக்கிறோம் பாருங்க, இந்த மனுஷனுடைய கேரக்டர் சரியில்லை, எப்படி அபிஷேகம் வேலை செய்யுதுன்னா ஒரு சில பேரை பார்த்து அப்படின்னு நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் இன்னும் கேரக்டர்ல ஒரு சில விஷயம் சரியாகவே இல்லையே, இவருக்கெல்லாம் எப்படி அபிஷேகம் வேலை செய்யுது, இவர் ஜெபிச்சு எப்படி அற்புதம் நடக்குது. அப்பதான் நம்ம கத்துக்கிட்டோம் பாருங்க, அபிஷேகம்ன்றது ஒரு மனுஷனுடைய கேரக்டர் பார்த்து வேலை செய்யறது இல்ல, அபிஷேகம்ன்றது அவனுடைய அடையாளத்தை பார்த்து வேலை செய்யுது. அடையாளம்னா என்னது? ஐடென்டிட்டி. கிறிஸ்துக்குள்ள நம்ம யாருன்ற அந்த அடையாளத்தை வச்சுதான் ஆவியானவர் வேலை செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம் சொல்லுங்க என் கேரக்டரை பார்த்து வேலை செய்யறது இல்ல, என் அடையாளத்து நிமித்தம் வேலை செய்கிறது. அப்போ ஒரு சில பேருக்கு இந்த எண்ணம் வரலாம், பிரதர் இன்னும் ஒரு சில விஷயத்துல நான் மாறணுமா இருக்குதே, கோவப்படுற விஷயமா இருக்கலாம், இல்லைனா பணத்தை செலவழிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை எண்ணங்களின் விஷயமா இருக்கலாம், வார்த்தையின் விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்மளுக்கு இந்த தீமெல்லாம் எனக்கு வருமா பிரதர், ஏன்னா என் கேரக்டரில் இன்னும் நான் வளரணுமா இருக்குது. உண்மை என்னன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே கேரக்டரில் ஏதோ ஒரு வகையில் வளரணுமா இருக்கிறது, என்னை முதற்கொண்டு. ஆனால் அபிஷேகம் வெயிட் பண்ணுறது இல்லை, நீ முதல் கேரக்டரில் வளரு அப்புறம் வேலை செய்கிறேன், இல்லை இல்லை, அபிஷேகம் அடையாளத்து நிமித்தம் தான் வேலை செய்கிறது. அப்புறம் இன்னொன்று கூட பார்த்தோம் பாருங்க, ஆபிரகாமுக்கே பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, அவர் பார்த்தா ஒரு ஊருக்கே பிள்ளை பிறக்கணும்னு ஜெபிக்கிறாரு. நடக்குமா? ஒரு சில எப்படி பிரதர் நடக்கும், அவருக்கே குழந்தைங்க இல்லை, அவர் எப்படி இன்னொருத்தர் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கிற அனுகிரகத்தை கர்த்தர் தருவார். ஆனால் அதுதான் உண்மை, நடந்தது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவருக்கே பிள்ளைகள் இல்லை, ஆனால் அவர் ஜெபிச்சு ஒரு ஊரில் இருக்கிற எல்லாருமே சுகமாய் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்கன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்ப நம்ம இன்னொரு லெசனை கத்துக்கிட்டோம், அபிஷேகம் நம்ம அனுபவத்தை பார்த்து வேலை செய்யறது இல்ல, அபிஷேகம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பார்த்து வேலை செய்கிறது. அப்ப நான் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ண போகும்போது முதல்ல நான் சுகமா இருக்கிறேனான்றது நான் செக் பண்றது அவசியம் இல்லை. நான் இன்னொருத்தருக்கு செழிப்பை பிரசங்கம் பண்ணும்போது நான் எல்லா கடன்லாம் கட்டி முடிச்சேனான்னு சொல்லி என்னை பார்த்து நான் குற்றப்படுத்திக்க தேவையில்லை. வார்த்தையை பார்க்குறேன், வார்த்தையில் அது உண்மைனா நான் கண்டிப்பாக ப்ரேயரும் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம். எல்லாரும் சொல்லுங்க, என் மேலே இருக்கிற அபிஷேகம், நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என் மேலே இருக்கிற அபிஷேகம் என் அனுபவத்தை சார்ந்து வேலை செய்யறது இல்லை, சொல்லுங்க வாக்கு தத்தத்தை சார்ந்து வேலை செய்கிறது. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின்ஸை நான் வேகமாக கேட்குறேன், நீங்கள் யார் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சத்தமாக ஆன்சர் பண்ணும். ஆல்ரைட், ஓகே, லெட்ஸ் see. பழைய ஏற்பாட்டிலே ஞானத்துக்கு பேர் போனவர் யார்? வெரி குட். பழைய ஏற்பாட்டிலே அதிக மாமியாரும் அவருக்கு தான். ஓகே, 700 மாமியார்கள், அது யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா?
இதெல்லாம் ஞானியான்னு தோந்தா இல்லையா நமக்கு? சரி, பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? தாவீது. வெரி குட். தேவனிடத்துல முகமுகமா பேசினார் அப்படின்ற அளவுக்கு டைரக்டா கர்த்தரிடத்துல பேசின ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். யார் அது? மோசே. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். அது யாரு? யார் சொல்லுங்க? ஆபிரகாம். வெரி குட். விசுவாச தகப்பன் என்னப்பட்டார். அது யாரு? ஆபிரகாம். சரி, பின்னொரு கேள்வி கேட்கிறேன், இது கூட உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ரொம்ப பலமான கிரியைகளை செய்தவர் பழைய ஏற்பாட்டில். பிசிக்கலா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை செஞ்சவர் அப்படின்னா, பலத்துக்கு பலசாலியா வெளிப்பட்டார் அப்படின்னா அது யார் ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம். யார் அது? சிம்சோன். இல்லைனா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? நம்ம சாம்சன் அப்படின்னு சொல்றோம். நம்ம கடால என்ன சொல்றோம்? விவோன்றோமா? அது வேற ஒரு வார்த்தை. ஓகே, வேற ஃபோன் பேரா சொல்லணும் வராதிங்க, நோக்கியா நேக்கியா அப்படின்ட்டு. ஸோ இந்த சாம்சன் ரொம்ப ஃபேமஸான ஒரு பயங்கரமான காரியங்கள். ஒரு சில காரியங்களை பார்த்தா நம்ம சாம்சன் ஸ்டோரி படிக்கிறோமா இல்லை இன்க்ரெடிபிள் ஹல்க் ஸ்டோரி படிக்கிறோமான்ற மாதிரி இருக்கும். படிக்கும்போது பயங்கரமாக இருக்கும் பாருங்க. பயங்கரமான செயல்களை கர்த்தர் அவர் மூலமாக செஞ்சார். பொண்ணு பார்க்க போகிறாரு, போகிற வழியில் ஒரு சிங்கம் வருது அவரை கடிக்கிறதுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு? என்னடா இந்த நேரம் பார்த்து கையில் எதுவும் இல்லையே, இன்னும் ஒரு ஆயுதத்தோடவே எல்லா இடத்துல போகிற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு பார்க்குறாரு. சிங்கத்துடைய வாயை பிடிச்சி அப்படியே ஒரே கிளி பாருங்க. ஒரு சத்தம் கேட்குது. முதல்ல ஒரு ரோர் கேட்ச்சு, நெக்ஸ்ட் டர்ன்னு ஒரு சத்தம் கேட்ச்சு. என்னான்னு பார்த்தா கிழிச்சிட்டாரான் வாயை. கிழிச்சு அதை கொண்டுட்டு போய் பொண்ணு பார்த்து அசால்ட்டா பொண்ணு பார்த்து ரிட்டன் வந்துடுறாரு. பயங்கரம் இந்த மாதிரி செயல் பாருங்க. ஒரு நாள் அவரை இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒரு கயிறில் கட்டி, உன்னை நான் சத்ருக்கே உப்பு கொடுத்துறோம், உன்னால எங்களுக்கு பிரச்சனை வருதுடா அப்படின்ட்டு சாம்சனை போய் அவங்க கையில் ஒப்பு கொடுக்க போனா, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கத்தி கூச்சல் போடுறாங்க, கிடைச்சிட்டான்டா சாம்சன், இன்னைக்கு கதையை முடிச்சிடறோன்னு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவரை கட்டி போட்டிருந்த கயிறெல்லாம் ஒன்றும் இல்லாத போகிற மாதிரி பட்டு எல்லாத்தையும் ஒடிச்சு கீழே பார்க்குறாரு. என்ன இருக்குதுன்னு பார்த்தா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கழுதை செத்து போய் கிடக்குது பாருங்க. அதோடைய எலும்பு ஒரு தாடை எலும்பு. கழுதையுடைய தாடை எலும்புன்றது இது சின்னதாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கழுதையுடைய மூஞ்சி பார்த்துக்கிறீங்களா எவ்வளோ லாங்காக இருக்குதுன்ட்டு. இவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. அந்த தாடை எலும்பை எடுத்து ஒரு 1000 பேரை கொண்டு போடுறாரு. பயங்கரமான செயல்கள். ஒரு நாள் ஒரு ஊரில் தங்கிட்டு இருக்கிறாரு. அன்றைக்கி நைட் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நியூஸ் வருது. எல்லாம் டக்குன்னு வேந்திரா வெளியே சாம்சன் மாட்டிக்கினா இன்னையோட அவனை கதையை முச்சிடலாம். நம்ம எங்கேக்கிறான்? நம்ம ஏரியாவில் வந்துக்கிறான், தூங்கினுக்கிறான். நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணலாம். காலையில் எந்திரிச்சு வருவான் தெரியுமா? வந்த உடனே அப்படியே அவனை கதையை நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு எல்லாம் கேட்டை லாக் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணுகிறாங்க. சாம்சனை லாக் பண்ணிட்டேன்டா இன்னைக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க பாருங்க. சாம்சன் எப்படின்னா, அவர் டக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் என்னன்னா செய்வார். அவர் நடுராத்திரில தூக்கம் போயிடுச்சு, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அவர் வெளியே வந்து பார்க்குறாரு, கேட்டை சாத்திட்டு. இவருக்கு தெரிஞ்சிருக்குது, ஓ என்ன லாக் பண்ணுறதுக்கு கேட்டை சாத்தி எங்கேயோ இங்கே தாக்குறாங்க போதாரில் வரண்டா அவங்களுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. கேட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி போட்டுக்கிறாங்க பாருங்க. ஆனால் கேட்டோட போஸ்ட்டு கான்கிரீட்டில் கட்டி வச்சுருப்பாங்களா இல்லையா, அப்படியே பேத்துறாரு. டடன்னு ஒரு சத்தம் வருது. டேய் அங்கே பாடுறான்றான், வெளியே ஒழிஞ்சுன்னு அங்கே பாடுறான். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்ட்டு, இவனை அடிக்கவாடா என்ன கூட்டின்னு வந்தீங்க ராஸ்கேல் அப்படின்றான். தூக்கி அதை எடுத்து பார்க்குறான் பாருங்க. யாரை என்கிட்ட பேசணும், யாரா அதுன்னு கேட்டுருந்தா எப்படின்னு ஒரு யோசிச்சு பார்க்கலாம். யாருப்பா என்னை மீட் பண்ணோன்னே பொதாரில் இருக்கிற தம்பி நீயா இல்லை அவனா? யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியே தூக்கி ஷோல்டரில் வச்சுக்கிட்டு அப்படியே போயினே இருந்துட்டான். ஏன் பிரதர் தூக்கின்னு போனானா, ஏதாவது ஒரு காயலாங்கடை இருந்திருக்கான் அந்த பக்கமாக, அது வேற ஒரு கதை. ஆனால் பயங்கரமான செயல்கள் பார்த்தீங்களா? இதை என்ன பலமான செயல்கள். ஆவியானவருடைய வல்லமையால் பயங்கரமான காரியங்களை செய்தார் இவர். அதுவும் பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்களை பாருங்க, ஒரு சில வசனங்களை பட்டு நம்ம படிச்சிடலாம் பாருங்க. Judges 14:6 பாருங்க. எப்பெல்லாம் இவர் பலத்தான காரியங்களை செய்கிறாரோ அப்பெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அப்படின்னு வருது பாருங்க. ரைட்? when the spirit of God came mightily upon him. mightily அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். mightily இங்கிலீஷ் பைபிள் அப்படி வருது பாருங்க. சில இடத்துல நான் ஜெபம் பண்ண போகும்போது அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. லார்ட் யூஸ் him mightily லார்ட். ஓ ஸ்பீக் த்ரூ மைத்திலி ஸ்பீக். நான் என்னடா நான் வந்துக்கிறேன், யாரோ மைத்திலிக்கு ஜெபம் பண்ணுகிறாங்களே இவங்க, அவ்வளோதோட மைத்திலின்னு வாங்க பாரு. ஆனால் மைத்திலி அப்படின்னு வரும் இங்கிலீஷ் பைபிளில். இன்னொரு வருஷத்துக்கு போகலாமா? Judges 14:19 வாங்க. 14-19 பாருங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அங்கே போய் 30 சத்ருவாடுங்களை எல்லாம் அடித்து ஜெயத்தோட வருவார். இப்போ இன்னொரு வருஷத்துக்கு போகலாமா? Judges 15:14 வாங்க. நியாயாதிபதிகள் 15-14 பாருங்க. அதான் அந்த 1000 பேரை கொள்கிற சீனு. அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால்.
பயங்கரமான காரியங்கள். அப்படியே தன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிடுச்சு. அப்படியே பட எல்லாத்தையும் பிச்சு போட்டுறாரு, எல்லாரையும் அடிச்சு துரத்தியாரு. என்ன இது வல்லமை? இது எப்படி நடந்துச்சு? சாம்சனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. எப்படி இதை வேலை செய்ய வைக்க அவர் கற்றுக்கொண்டார்? How did Samson stir up the anointing? இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த சாம்சனுடைய ஸ்டோரியெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ட்ராமாட்டிக்காக இப்படி தெரியாது, ரொம்ப கிராஃபிக்கான இமேஜஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், சாம்சன் உடனே உங்கள் மைண்டில் யார் ஞாபகம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் பிரதர்னு அநியாயமாக பேசாதீங்க. ஒரு பாடி பில்டர் ஞாபகம் தான் வரும். நம்ம சண்டே ஸ்கூல் புத்தகங்கள் கூட அப்படி வரைஞ்சி வச்சுருவாங்க. சாம்சன் பார்த்தா அர்னால்டு வரைஞ்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ராம்போ, சில்வஸ்டர் ஸ்டாலோனுடைய ஃபோட்டோ இருக்கும். இப்படி தான் இருந்திருப்பார் ஆக்கும் சாம்சன். அப்படி இருந்திருந்தா என்னத்துக்கு ப்ளீஸ் தருங்க கேட்க போகிறாங்க? அவருடைய பலத்தின் ரகசியம் என்னன்னு யாராவது கேட்டிருப்பாங்களா? ரகசியம் என்ன? அவர் பார்த்தாலே தெரியலையா, ஒர்க் அவுட் பண்ணுறாரு மனுஷன், வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறாரு, அதனால தான் அப்படி. ஆனால் அப்படி இல்லை, கர்த்தர் அப்படி பயன்படுத்துறது இல்லை. கர்த்தர் வந்து பார்க்கும்போது என்னடா இவெல்லாம் இப்படி இருக்கிறானே பார்த்தா அவன் மூலமாக பயங்கரமாக செய்வார். ஸோ நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன், சாம்சன் வந்து ரொம்ப ஒல்லியாகவும் லாங் முடி விட்டுங்கிறாரு, ஒல்லியாக இருக்கிறாருன்னா இப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். என்னடா இவன்லாம் ஹீரோவாடா அப்படி தானே யோசிப்பாங்க. அவனை கொண்டு தான் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செஞ்சார். இப்போ இந்த சாம்சனுடைய ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. எப்படி இருந்திருக்கும் ஆண்டவருடைய வல்லமை மேலே இறங்கும் போது? எப்படி தெரிஞ்சிருக்கும் சாம்சனுக்கு வந்துட்டாரா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எப்படி தோணியிருக்கும் அவருக்கு? இப்போ வந்துட்டாருன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா நம்ம இந்த ஒரு சில அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். சில டைம் பார்க்குறோம் எப்படி அந்த அனிமேட்டட் கேரக்டர் அப்படியே உருவாகுது அப்படின்னு. இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படின்ற மூவி ஒன்று வந்துக்குது பாருங்க. அதில் அந்த மனுஷன் ஏதோ ஒரு கட்டுக்கதை தான் எல்லாம், ஏதோ ஒரு மனுஷன் அவனுக்கு கோவம் வரும். அந்த டாக்டர் பேனருக்கு கோவம் வந்துச்சுன்னா அவர் அப்படியே ஒரு அப்பாவி மனுஷனாக இருப்பார். ஆனால் கோவம் வந்துச்சுன்னா அப்படியே சரீரம் அப்படியே பச்சையாக மாறும்பார். பச்சையாக மாறி அப்படியே பெருசாகி ஒசரமாக போய் அப்படியே கட்டு மஸ்தாக உடம்பெல்லாம் அப்படியே பைசப்பு செஸ்ட்டு கிட்டு அப்படியே கட்ஸெல்லாம் அப்படியே. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவள் இப்படி ஆச்சா சாம்சனுக்கு? சாம்சன் வந்து ஒல்லியா அப்படியே, அண்ணே என்ன கூப்பிட்டீங்களாண்ணே? ஆமாடா உன்னை அடிக்கிறேன்டா. அடிக்கிறியா? 20 நிமிஷம் ஆவியானவர் வர்றாரு பாருன்ட்டு அப்படியே அப்படி பாடி பில்டரா எடுத்து அடிச்சாரா? அதெல்லாம் இமேஜின் பண்ணுறேன் நான். எப்படி தெரிஞ்சிச்சு வல்லமை வந்துச்சு? எப்படி அதை பயன்படுத்தினாரு? இல்லை இப்படி ஆச்சா? எப்படி ஆவியானவர் வந்த உடனே வலது கையில் ஒரு நரம்பு இங்கிருந்து எந்திரிச்சிச்சா? அங்க பாடுறா ஒரு நாக்கு பூச்சி கையில இருந்து ஏறுதுரா, அடிப்பாண்டா மனுஷன் அப்படின்ட்டு எல்லாம் அலறி வச்சு ஓடினாங்களா? How did he know that the Spirit of God had filled him? How did he know that God will do wonderful things through him? இதை நான் யோசிச்சு கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். ஆண்டவர் பலமா இறங்கினார், போட்டு சாத்தினார். யார? சத்துருமார்களை அடித்து துரத்தினார், மண்டை உடைத்தார். மாவீரன் நம்ம சாம்சன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசுறாங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, எப்படி அவருக்கு தெரியும் வல்லமை வந்துச்சு? எப்படி அவருக்கு தெரியும் இந்த வல்லமையை செயல்படுத்துறதுன்னு சொல்லி? இதுக்கு அவருடைய ஸ்டோரியில இருந்தே ஒரு லெசன் நம்ம கத்துக்க முடியும். இப்போ எல்லாருமே ஜட்ஜஸ் 16க்கு வாங்க. ஏன்னா இந்த சாம்சன் என்றவர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ரொம்ப அலட்சியமானவர், ரொம்ப கேர்லெஸ்ஸான பர்சன். தான் வாழ்க்கையில இச்சையின் பிரச்சனையை இவர் ஹேண்டில் பண்ணாத ஒரு நபர். இதை கர்த்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொண்டு, நல்ல தலைவர்களுடைய சகாயத்தை பெற்றுக்கொண்டு இவங்க வந்து தன்னை அர்ப்பணித்து இவங்க நடந்திருந்தாருன்னா இவர் இந்த இச்சையின் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கலாம். இவர் பிரச்சனையே என்னன்னா, சும்மா ஒரு பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு இன்னொரு பொண்ணுன்னு சொல்லி இவரை கட்டிக்குவார். அப்புறம் போய் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவார். அப்புறம் அதை விட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவார். அப்புறம் பார்த்தா வேசிக்கிட்ட போயிட்டு வருவார். இந்த மாதிரியே நடக்கிற மனுஷன் ஃபைனலாக லைலா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கினார். இந்த பொண்ணு பேருடைய ஃபுல் பேர் வந்து டிலைலா. இந்த டிலைலான்ற பொண்ணு பிசாசு, இந்த டெவில் உமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ ஒரு பிசாசு பாருங்க. இந்த பொண்ணு பணத்துக்காகவே அவனோட உறவில் இருக்கிற பொண்ணு. ஒரு ஹீரோ கூட இருக்கிறோன்ற ஒரு கெத்து இருக்கு இல்லையா, அதுக்குன்னே அவங்ககிட்ட பழகின்னு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு எப்படி இவனை வச்சு சம்பாதிக்கலாம், பேர் புகழை வாங்கலான்ற ஒரு இச்சகமான பொண்ணு. இது யாரு? இந்த டிலைலான்ற பொண்ணு. இவனு பாருங்க, கர்த்தருடைய வழிகளுக்கு இவன் சமர்ப்பிக்காததுனால, கர்த்தருடைய அபிஷேகத்தை இவன் கனப்படுத்தாதனால என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணை போய் அப்பப்போ விசிட் பண்ணுறது, அவங்க வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டு அந்த பொண்ணு மடியிலே படுத்து தூங்குறது, இதெல்லாம் அவன் பண்ண ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த பிலிஸ்தர் தேசத்தில் 5 தலைவர்கள் இருக்கிறாங்க. 5 தலைவர்கள் டிலைலாவை மீட் பண்ணுறாங்க. இங்கே பாரு லைலா, உன்னை தான் பார்க்க வர்றான் அவன், என்ன உன்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான் அவன், உங்ககிட்ட தான் எல்லா சீக்கிரட்டும் சொல்லுவான். நம்ம தேசம் காப்பாற்றப்படணுன்னா இவனை கதையை நம்ம முடிச்சாகணும். இன்னொன்னவோ ட்ரை பண்ணிட்டோம் நாங்கள். என்னடானா கழுதுடைய தாடு எலும்பு பார்த்து 1000 பேரை சாவடிக்கிறான்.
அப்படியே பயங்கரமான காரியங்களாம் செய்ய, அப்படியே சிங்கத்தின் வாயை கிழிச்சு போடுறாமா. இவன் சக்தி எங்கன்னு வரும் அப்படின்னு நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படிங்களா? ஆமா அப்படிங்கத்தான். நீ கண்டுபிடிச்சு காமிக்கலனா உன்னையும் உங்க அப்பா வீட்டையே நாங்க எரிச்சிட போறோம் அப்படின்றாங்க. சரி, கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன தரீங்கன்னா அவங்க சொல்றாங்க, என்ன வேணும் உனக்கு? 5500 வெள்ளிக்காசு தரேன்றாங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு வெள்ளிக்காசுடைய விலை 2000 ரூபான்னு கூட வச்சுங்களேன், 1000 ரூபான்னு வச்சுங்களேன். எவ்வளோ பெரிய அமௌண்ட் அது. ஒருத்தர் கணக்கு எடுத்து சொல்றாரு, $15 million $15 million கொடுக்குறான். நீ கண்டுபிடி அவனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லி நீ கண்டுபிடி. அப்போ தெரியுதா, அவன் ரொம்ப கட்டுமஸ்தான ஒரு பாடி பில்டர் மாதிரியெல்லாம் இருந்திருக்கல. எல்லாம் தலையை சொஞ்சுக்கிட்டாங்க. இவன் போய் எப்பரா கேட்ட தூக்குனா, பூட்டை தூக்குறதுக்கே அவன் லாய்க்கு இல்லையே, இவன் எப்பரா அந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு அவன் நினச்சுன்னுக்குறாங்க. ஸோ லைலா வீட்டுக்கு இவன் வருது, அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி. அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த 5 பேர் உள்ள பெட்ரூம் தான் வெயிட் பண்ணுறாங்க. என்னத்துக்கு? நீ ரகசியத்தை கண்டுபிடி, அவன் கதையை முடிச்சு தள்ளிடுறான் நாங்கள் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு அப்படியே நைஸாக பேசிக்கிட்டு, யூ நோ மை லவ், நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரொம்ப லவ் பண்ணுறீங்க, அதான் நீங்களும் சொல்கிறீங்க. பட் நீங்கள் உங்களுடைய சீக்ரெட் மட்டும் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. கோ சாமு, யூ நோ நாட் குட், யூ நோ. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு லவர் பாய், அறிவு கேட்டவர் இவர் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ப்ராங்க்ங்கெல்லாம் பண்ணுறது. நீ இப்படி கட்டினா நான் என் பலன் போயிடும், நீ அப்படி கட்டினா. அதில் ஒரு டைம் சொல்கிறார், என் முடி பின்னி நீ ஹேர் பின் குத்திட்டனா என் பலன் போயிடும் அப்படின்றாரு அவர். இந்த மாதிரி அதே மாதிரி முடியை பின்னி ஹேர் பின்னெல்லாம் குத்தி விட்டு பாருங்க, அவன் பட்டு எந்திரிச்சு அவன் என்ன தொடரும் அப்படின்னு எந்திரிக்கிறான். 3 தடவை ப்ராங்க் பண்ண உடனே இந்த பொண்ணு இப்போ நடிப்பை கொஞ்சம் அதிக லெவல் கொண்டு வரணும். ஏன்னா உள்ள சில்லற காசு சத்தம் கேட்குது, சில்லு சில்லுன்ட்டு. வேணுமா வானா வான்றானுங்க யாரு, அந்த 5 பேர். இல்லை வானானா உன் உயிரவே ஏற்றுறேன்றானுங்க அவனுங்க. ஐயோயோ, இப்போ விட்டு கண்டுபிடிச்சாவணும். இந்த அம்மா ட்ராமாவை ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம சின்ன பொண்ணுங்க சின்ன வயசுலேருந்தே இந்த ட்ராமா பண்ணுறது கற்றுக்குறாங்க. அழுது எல்லாத்தையுமே சாதிக்க. நான் சொல்கிறேன், வலி வியாதி பசி இதை தவிர அவங்க வேறு எதுவுமே அழக்கூடாதுன்றேன். நான் அழுது அவங்க எதுவுமே வாங்கிற மாதிரி இல்லை. நேற்று கூட என் மகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ அழுதனா உனக்கு அதை வாங்கி தரவே போகிறதில்ல. என்ன வேணுமோ கேளு, தெளிவாக நீ பேசி, அது உனக்கு சரியானதாக இருந்தால், அது சரியான நேரமாக இருந்தால் நிச்சயமாக அப்பா அம்மா உனக்கு தரோம். நீ அழுது கேட்டால் உனக்கு இல்லை அப்படின்றத நாங்களும் என்னுடைய மனைவியும் நானும் சேர்ந்து நம்ம அப்படி நாங்களும் கற்றுக்கிட்டு வரோம், இப்படி பேரண்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா அந்த ட்ராமாவை ஆரம்பிக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய ஆயுதம் இது, ஒரு பெண்ணின் கண்ணீர் ரொம்ப விலை உயர்ந்தது. யாரும் பிரதர் அப்படி பேசாதீங்க பிரதர், அந்த கண்ணீருடைய விலை என்ன தெரியுமா பிரதர்? என்ன பிரதர் சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாங்க, பிரதர் அந்த என்னது அது லோரியல் பாரிஸுடைய அந்த கண்மையை தாண்டி, எல்லா விதமான அந்த மஸ்காராவை தாண்டி, அந்த மேக்கப்பை தாண்டி, அந்த ஃபவுண்டேஷனை தாண்டி, அந்த ஃபேஷியலை தாண்டி அது வருதுன்னா அதோடைய விலை எவ்வளோ தெரியுமா பிரதர் அப்படின்றாங்க. இந்த அம்மா அதை கண்டுபிடிச்சிச்சு. ஓ, இப்போ நான் அழுது நான் சாதிக்கிறேன் பாருன்ட்டு ஒரே அழுக. நீங்கள் போங்க, என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு நீங்கள் வாண்டான்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ஒரே அழுக. இல்லைம்மா நான் சொல்லிடுறேம்மா தொல்லை தாங்க முடியல பாரு, சொல்லிடுறேன் நான் பார் அப்படின்ட்டு இவர் ஆரம்பிக்கிறார் கதையை. சின்ன வயசுலேருந்தே ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறோமா, நான் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், அதுக்கு அடையாளமா என் தலையை நான் ஷேவ் பண்ணதே இல்லை, என் முடியை நான் ஷேவ் பண்ணதே இல்லை. எதுக்காக? ஒரு அடையாளம். கர்த்தருக்கு நான் பொருத்தனை செய்தவன், நான் அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருக்கிறேன்றதுக்கான அடையாளம் அதுதான். அதை எடுத்துட்டேன்னா என் அர்ப்பணிப்பே போன மாதிரி. அப்போ என் சக்தி ஒன்று போயின உடனே இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. நீங்கள் படுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, சாரிங்க, நான் தான் உங்களை ரொம்ப டயர்ட் பண்ணிட்டேன்ட்டு இவனை படுக்க வச்சுட்டு அந்த ஆட்களை கூப்பிட்டு உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் ஹேர் கட் பாருங்க, $15 million ஹேர் கட்டு கூப்பிட்டு அவன் தலையை அப்படியே வலிச்சு எடுத்து ஃபுல் மொட்டை அடிச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. Judges 16:19. நம்மளுடைய கேள்வி என்னது? சாம்சனுக்குள்ள இத்தனை பெரிய வல்லம் இருந்ததே, அதை எப்படி அவர் செயல்படுத்தினார்? அதுதானே கேள்வி. அதுக்கான பதில் தான் பார்க்குறோம் பாருங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, மடியிலே ஒருவனை அழைத்து தன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். தெரியுதா? she began to torment him. அதனால தான் சொல்றாங்க பிசாசுக்கு அடையாளம்னு சொல்லி. அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. நல்லா கவனிங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, முக்கியமான வசனம் இது. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். 21ஆம் வசனத்தை பாருங்க. ஆனா அவனால முடியல, அப்படி யாரையும் அடிச்சு போட முடியல. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். மொட்டை அடிச்சு மாவடிக்க வைக்கண்டா அந்த பொண்ணு, மாவரைக்க வைக்கும்னு சொல்லியிருப்பாங்க யாராவது. அவன் கேட்கல, அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, மொட்டை அடிச்சு மாவரைக்க வச்சிட்டாங்க அவனை. இப்ப 20ஆம் வசனத்துக்கு வரோம். இங்க தான் ரகசியத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 2 வார்த்தையை நீங்க
பிடிச்சுக்கிறீங்க. அதுல தான் வெளிப்பாடே நம்மளுக்கு அடங்கியிருக்கு. எல்லாரும் பாருங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். எல்லாரும் சொல்லுங்க, அறியாமல். கர்த்தர் தன்னை விட்டு போனது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சா? இல்ல. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, கர்த்தர் போனது அவனுக்கு தெரியலனா கர்த்தருடைய ஆவி வந்ததும் அவனுக்கு தெரியாம தான் இருந்திருக்குது. கம் ஆன். சோ கர்த்தருடைய ஆவி வந்த உடனே அப்படியே பச்சை கலர் அல்கா மாதிரி நரம்பு இப்படி மேல வந்து அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது அவனுக்கு தெரியல. அதனால தான் கர்த்தருடைய ஆவி போகும்போது அவனுக்கு தெரியல. எல்லாரும் சொல்லுங்க, இட்ஸ் நாட் அபவுட் ஃபீலிங்ஸ் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் உணர்ச்சிகள் மூலமாக நான் கணிக்க தேவையில்லை. அபிஷேகத்துக்கு உணர்ச்சி கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. சில நேரத்தில் உணர்ச்சி வரும், ஆனா அபிஷேகம் அது இல்லை. சில நேரத்தில் அபிஷேகம் இருக்கும், ஆனா உணர்ச்சியே இருக்காது. அபிஷேகத்தை உணர்ச்சி கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன். எல்லாரும் சொல்லுங்க, எப்போதும் போல. கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியலனா கர்த்தருடைய ஆவி அவன் மேல வந்ததும் அவனுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா எப்படி பதர் சிம்சன் அப்ப 1000 பேரை கொன்னா, கழுத்துடைய தாடை எலும்ப வச்சு எப்படி பதர் அப்படியே அந்த கேட்டுங்களை அப்படியே பிடுங்கி எடுத்துட்டு போனா எப்படி பிரதர் சாத்தியம்? இல்லை எப்படி பிரதர் சிங்கத்தின் வாயை பிளந்து அப்படியே அது கொண்டு போட்டானா? அதெல்லாம் எப்படி பிரதர்னா? எப்போதும் போல. அப்படின்னா எல்லாரும் கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த சாம்சனுக்கு அவைலபிளாக இருக்கிறார். ஒரு சேலஞ்ச் வந்த உடனே சாம்சன் வெயிட் பண்ணல. ஆவியே வாருமே, ஆவியே நிரப்புமே, நரம்பு காணவில்லையே, ஆண்டவரே அக்கினி ஊத்தப்படுது என்னால் உணர முடியவில்லையே, ஒன்றும் ஃபீலிங்க்கு வெயிட் பண்ணல அவரு. சாம்சன் என்ன பண்ணார்? எப்போதும் போலன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தடவை சேலஞ்ச் வரும்போது சாம்சன் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆவியானவர் என் மேல இருக்கிறார், அவ்வளவுதான், நான் உணர்ச்சிக்காக வெயிட் பண்ண மாட்டேன், நானே உதறி போட்டு நானே பிரச்சனைகளை டீல் பண்ண இறங்குறேன், ஆவியானவர் சகாயம் பண்ணுவார். அப்போ ஒவ்வொரு தடவை சேலஞ்ச் வரும்போதும் சாம்சன் உணர்ச்சிக்காக வெயிட் பண்ண, அபிஷேகம் மேல இருக்குதுன்னு சொல்லி இறங்கிட்டார் வேலை செய்யறதுக்கு. அவர் இறங்கின உடனே ஆவியானவருடைய வல்லமை இறங்குது. அவர் வேலை செஞ்ச உடனே அற்புதம் நடக்குது. அவர் தாக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் வேலை செய்கிறார். ஒரு ஃபீலிங்காக அவர் வெயிட் பண்ணல, துணிச்சலான விசுவாசத்தினால அபிஷேகத்தை தூண்டி விட்டார். துணிச்சலான விசுவாசத்தோடு அபிஷேகத்தை தூண்டி விட்டார். He stirred up the anointing by bold faith. He did not wait for feelings. He did not wait for a nerve to get up right in his arms. He did not wait for hot or cold feeling. He did not wait until he became Incredible Hulk. He moved by bold faith. When he moved by bold faith, the Holy Spirit worked wonders. அப்படின்னா ஏதோ ஒரு உணர்ச்சி வரணும்னு காத்திருக்காம, அபிஷேகம் என் மேல இருக்குது, அதை உணர முடியல, அதுக்கு நான் சைலண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கம் வந்தா நான் ஃபைட் பண்ண போவேன், அபிஷேகம் வெற்றியை கொண்டு வரும். 1000 பேர் எதிர்த்து வந்தா தாடை எலும்பை எடுத்து நான் தாக்க போவேன், ஆவியானவர் வெற்றியை தருவார். அப்படின்னா சாம்சன் வாழ்க்கையிலிருந்து மிக முக்கியமான ஒரு அபிஷேகத்தின் கோட்பாடை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அபிஷேகம் வேலை செய்யணும்னா துணிச்சலான விசுவாசம் நமக்கு அவசியம். ஆமென். The anointing works by bold faith. எழுதிங்க பார்க்கலாம் இந்த விஷயத்தை. Point number 1. The anointing works by bold faith. இல்லைன்னா இப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க. Bold faith is what stirs up the anointing. துணிச்சலான விசுவாசம் தான் அபிஷேகத்தை தூண்டி விடுகிறது. துணிச்சலான விசுவாசம் உடையவன் அபிஷேகத்துடைய நிரம்பி வழிதலை அனுபவிப்பான். Bold faith is what stirs up the anointing. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி வடியணும்னா இந்த வருஷம் நீங்க போல்ட் ஃபெய்த்ல நீங்க வேலை செய்யணும் அப்படின்றத நான் உங்களை ஸ்ட்ராங்கா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். If you want the overflow of the anointing in your life, then you have to bring bold faith into your walk this year in 2026. கணவர்களை பார்த்து சொல்றேன், போல்ட் ஃபெய்த்தோட வேலை செய்யுங்க. குடும்ப பொறுப்புகளை பார்த்து பயந்துராதீங்க. குடும்ப பொறுப்புகள் உடைய அந்த தாக்கம், அந்த பிரஷர் அதிகமாகலாம், ஆனா நீங்க தைரியமா இறங்குங்க. கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்வார். மனைவிமார்களை பார்த்து சொல்றேன், போல்ட் ஃபெய்த்ல இறங்குங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேலை செய்வார். ஒவ்வொரு பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட சொல்றேன், ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, பிளான் பண்றதுக்கு ஒரு நேரம் உண்டு. ஆனா போல்ட் ஃபெய்த்ல நீங்க இறங்கலனா நீங்க பெரிய நன்மைகளை பார்க்க முடியாது. போல்ட் ஃபெய்த், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைகளை. போல்ட் ஃபெய்த். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துணிச்சலா இறங்குங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், bold faith stirs up the anointing. நம்முடைய சர்ச் எல்லா நகரில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம்ல நமக்கு சர்ச் நடத்துறதுக்கு பெர்மிஷன் இல்லாம ஒரு சில கேஸ் எல்லாம் நம்ம மேல ஃபைல் பண்ணி நம்மள ராங் அலிகேஷன்ஸ் கொண்டு வந்து ஏரியாலேயே நீ ஜெபம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்லாம் நடந்துருச்சு பாருங்க.
அப்போ நான் என்னுடைய பாஸ்டரை மீட் பண்ண போகிறேன். அப்போ தான் முதல் தடவை அவரை சந்திக்கிறேன். நம்மளுடைய சர்ச்சுடைய ஸ்டோரி, என்னுடைய ஸ்டோரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்தார். அவர் சொன்னார், நீ கிருபையை பிரசங்கிக்கிற கிரேஸ்வன், நீ இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற, கிருபையை நம்பி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனால் கிருபை விசுவாசத்தினால வேலை செய்யுது. அப்புறம் அவர் சொல்றார், ஆனால் விசுவாசம் துணிச்சலால வேலை செய்யுது அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார் பாருங்க, விசுவாசம்ன்றது ஒரு கன்னு மாதிரி, அது எல்லா விசுவாசிக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். Faith is like a revolver. It's given to every believer. ஆனா அந்த ரிவால்வரை கையில வச்சிருந்தா அது சுடாது. துணிச்சலோட அந்த ட்ரிகர் அழுத்தினாதான் சத்ருவானவனா அது போய் சுடும், சத்ருவானவனா அது கொண்டு போட முடியும். அப்போ நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் என் பிரதர் இன்னும் என் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கலனா, துணிச்சலா நீங்க தீர்மானங்கள் எடுத்து முன்னேறி செல்கிறவராக இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசம்ன்றது மாபெரும் தேவ வல்லமை. விசுவாசம்ன்றது உலகத்தையே உண்டாக்குன தேவனுடைய வல்லமை. இந்த தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதை ஏன் நீங்க அப்படியே டார்மெண்டா வச்சுட்டீங்க? அப்படியே இது செயல்படாத மாதிரி என்னத்துக்கு நம்ம அப்படியே வச்சுட்டோம்? நம்ம கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், விசுவாசம்ன்றது மாபெரும் வல்லமை. அந்த வல்லமை உனக்கு அவைலபிளா இருக்குது. நீ மட்டும் சாம்சனை போல, ஆவியானவர் வந்தாரா வரலையா ஒன்றும் தெரியல, ஆனா சிங்கம் வந்துருச்சு நான் இறங்குறேன்றாரு. சிங்கம் வந்துருச்சு இறங்குறேன், என்னை கொல்றதுக்கு ஜனங்க வந்திருக்கிறாங்க நான் இறங்குறேன், கேட்ட தூக்குறது நான் இறங்குறேன். ஆவியானவரே இருக்கிறீங்களா இல்லையா ஒரு கேள்வியும் அவர் கேட்கல. அபிஷேகம் என்னுடையது, துணிச்சலான விசுவாசம் என்னுடையது, அற்புதங்கள் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தினர்ட்டையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான், போல்ட் ஃபெய்த்தை வளர்த்துக்குங்க, bold faith வளர்த்துங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க இந்த நேரத்தில், the power of the Holy Spirit and bold faith go hand in hand. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் துணிச்சலான விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாய் இருக்கின்றன. பரிசுத்த ஆவியின் வல்லமை bold faithனால தான் செயல்படுது. பரிசுத்த ஆவியின் வல்லமை நீங்க துணிச்சலா இறங்கும் போது தான் கர்த்தருடைய ஆவியானவர் வேலை செய்கிறார். இது ஆதி அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பாருங்க, Acts chapter 4 verse number 29 பாருங்க. Acts chapter 4 verse number 29. அவங்கள வந்து கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துட்டாங்க, இனி நீ ஜீசஸ் பத்தி பேசக்கூடாது எங்கேயும் அப்படின்ட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு மீட்டிங் போட்டாங்க, வாங்கலாம் ஜெபிக்கலாம் அப்படின்னாங்க. நமக்கே வார்னிங் கொடுக்குறாங்க இவங்க, வா நம்ம ஜெபிக்கலான்ட்டு ஜெபிக்கிறாங்க பாருங்க. இப்போதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்தீர். என்ன மாதிரி பயமுறுத்துறாங்க நீங்க கூட பாத்தீங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகத்தை செய்தருளும் என்றார்கள். எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம், அந்த வசனத்தில் எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க 1000 வார்னிங் கொடுத்துக்கிட்டோம், ஆனா நாங்க கை வச்சா அற்புதம் நடக்கும், நாங்க ஜெபிச்சா பிணியாளிகள் சுகமாவாங்க, நாங்க அற்புதங்களை செய்யற கர்த்தர் ஆராதிக்கிறோம். ஆனா அதெல்லாம் எப்படி நடக்குது பாருங்க. உம்முடைய நாமத்தில் அடையாளங்கள் அற்புதங்கள் பிணியாளிகள் குணமாகும்படி இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றீங்க? அவர் சொல்றாரு, உங்க ஊழியக்காரர் வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி, வசனத்தை தைரியமா பிரசங்கம் பண்ணா அற்புத அதிசயங்கள் நடக்குது. ஆமென். அப்படிதான் அற்புத அதிசயங்கள் நடக்குது. இப்ப கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். அவர் என்ன பண்ணாரு பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் என்ன பண்ண, இவங்க தைரியத்தை கேட்டாங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எல்லாரும் சொல்லுங்க, தைரியமா நான் வேலை செஞ்சா ஆவியானவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார், ஆவியானவர் எனக்கு வேலை செய்கிறார், அவர் நமக்கு அற்புதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பைபிளை நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஹீரோக்குள்ள இருந்தது ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு துணிச்சல். அவங்க பெர்ஃபெக்ட் ஆனவங்க இல்ல. ஏன் ஒரு சில பேர் கேரக்டர்ல கூட நிறைய பிரச்சனைகளோட இருந்த ஹீரோஸ் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோமே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, யோசேப்பு, தானியேல், இவங்க எல்லார் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி வேலை செஞ்சார்? தைரியம் இல்லாம அற்புதத்தை பார்க்க முடியாது. தைரியம் இருந்தாதான் மாபெரும் காரியங்களை நம்ம செய்ய முடியும். தைரியம்னா என்ன அர்த்தம்? பயமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தைரியம்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பயம் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு நான் முட்டாளா இருக்கிறேன்னு அர்த்தம். அதான் தைரியம். நான் இறங்குறேன், கர்த்தர் சொல்லிட்டார் இறங்குறேன், அவர் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். போல்ட் ஃபெய்த். போல்ட் ஃபெய்த் இருந்துச்சுன்னா பரலோகம் வேலை செய்யுது உங்களுக்காக. அப்பேற்பட்ட ஹீரோ தான் டேனியல். டேனியல்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எந்த ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸ் சொல்ல உங்களுக்கு தெரியும்? டேனியல் சிங்கம். சிங்கம் 1 2 3 நிறைய சிங்கம் வந்துச்சு, அதான் சொல்ல வரேன் நான். நிறைய டேனியல் என்றவன் இந்த சிங்க கபில போடப்பட்ட கர்த்தருடைய பக்தன், ஒரு தீர்க்கதரிசி. இப்போ அவருடைய ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம். ராஜா கிட்ட அவருக்கு சதி செஞ்சவங்கலாம் சொல்றாங்க, 30 நாள் யார்கிட்டையும் ஜெபிக்க கூடாது ராஜாவே, நீங்க தான் கடவுள். அப்படி யாராவது ஜெபம் பண்ணா வேற கடவுள்கிட்ட அவனை தூக்கி சிங்க கபில போடுங்க அப்படின்ட்டு.
சரி, தானியேல் அதை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போறாரு. நீ என்னன்னா சொல்லிக்க, நான் ஜெபிக்கிறத யாருக்கும் மாற்ற போறது இல்லையா, கடவுள் அவர் தான் அப்படின்ட்டு. இவன் ஜெபிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த சதி செஞ்சவங்கலாம் பார்த்துறாங்க. பார்த்துட்டு பார்த்தியா மாட்டினாண்டா நமக்கு கையும் கலவுமா அப்படின்ட்டு ராஜாக்கிட்ட போய் கோல் முட்டிடுறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் தான் கடவுள், உங்களை தானே வணங்கணும். நாங்கள் 30 நாள் ஒரு பார்த்தீங்கன்னா ஜெபிச்சுன்னு இருக்கிறாரு, தூக்கி நீங்கள் கெபியில் போடுங்க. ராஜாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். தரியு ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐயோ, அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சாயந்தரம் வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு. எந்த வழியும் கிடைக்கல. சட்டம் போட்டாச்சு, சட்டத்தை நிறைவேற்றியே தீரணும், இல்லைன்னா ராஜ்யமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ராஜா சொன்ன மாதிரியா அவனை தூக்கி கெபியில் போட்டுறாங்க. நல்லா கவனிங்க, நைட்டெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. தானியலுக்கு என்ன ஆச்சோ, இல்லை தானியேல் நம்பின கடவுளை அவனை காப்பாற்றிருப்பாருன்னு அதிகாலையில் பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, Daniel chapter 6 verse number 19. அதிகாலையில் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, 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 ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா, இருந்தாரா, இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். காலையில நேரத்தில் எக்கோ ஆகும். ஓகே, அதான் அந்த மாதிரி நம்ம பேசுறோம். நம்ம அப்ப தானியேல் என்ன சொன்னார்னு பாருங்க, 21ஆம் வசனம், முக்கியமான டீட்டெயில் கவனிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்றார். நீர் என்றும் வாழ்க. ஏன்னா 22ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். நல்லா கவனிங்க, தேவ தூதன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். யார் கட்டி போட்டதான் வாய? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது யாரு? தூதன் வந்து கட்டி போட்டார். சரியா? அது என்ன? அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்றாரு. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இப்போ தானியேலுடைய ஸ்டோரின உடனே நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க, டேனியல் இந்த லயன்ஸ் டென், தானியல் சிங்க கெபியில் தானியல் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பரிதாபமான பிக்சருங்க தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பரிதாபமான பெயிண்டிங் தான். ஒரு சில பெயிண்டிங் கூட நான் கூட நேற்று உட்காந்து பார்த்து இருந்தேன் பாருங்க. நான் சரி நம்ம சபைக்கே காட்டலாமே அப்படின்ட்டு யோசிச்சேன். நான் பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க, அங்கே பாருங்க, இதெல்லாம் இது இப்படி நடந்துருக்கோன்றீங்களா? ஒரு வாரத்தில் உட்காந்து காப்பாற்றுங்க ஆண்டவரு, தெரியாமல் உங்களை நம்பிட்டாண்டவர், இந்த பல்வலுக்கா சிங்கத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படி தான் உட்காந்துக்கிறார் அவர் அந்த இடத்துல. இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. வேற ஒரு பிக்சர் காமிங்க. இதில் பாருங்க, போட்டுட்டிங்களாடா, ஐயோ அப்போ என்னடா பண்ணுவேன் நான், ராஜா அங்கேருந்து கூப்பிட்றேன், நான் அப்புறம் நல்லா பண்ணுற மாதிரி ஒரு பத்திரியும் பார்த்துக்கிறார். வேற ஒரு பிக்சரை பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஐயோ நான் பார்க்கவே மாட்டேன், பயமாக்குது எனக்குன்ற மாதிரி, கடிக்கு தான் முதுகு கச்சுக்கா, நான் இப்படி திரும்பிக்கிறேன், நான் ஐயோ நான் வாண்டான்ற மாதிரி இருக்குது. பின்னு பாருங்க, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கொடூரமா நாங்கள் இப்படி இருந்துருப்பாருன்றீங்க தானியேல் அந்த இடத்துல. ஸோ எப்படி யோசிக்கிற, இவர் அப்படியே கெஞ்சி கூத்தாடி ஜெபிச்சும் போது செண்டி அப்படியே, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றுவீரோ மாட்டீரோ, இப்படி ஒடுங்கி உட்கார்ந்துருந்தாரு நினைச்சிங்களா? இப்போ இந்த ஸ்டோரியுடைய இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஹீப்ரூஸ் 11க்கு வாங்க, எபிரேயர் 11க்கு வாங்க. அவர் எப்படி வாய் அடைச்சாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. 11:32 பாருங்க, எபிரேயர் 11:32 பாருங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு. இங்க விசுவாச வீரர்களை பத்தி கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. எல்லாரும் சொல்லுங்க, தீர்க்கதரிசிகள்னு சொல்லுங்க. வந்துச்சுல அந்த வார்த்தை. இப்போ ஒரு தீர்க்கதரிசியை பத்தி நம்ம பார்க்குறோம் பாருங்க. விசுவாசத்தினாலே, அழுகையினாலே பயத்தினாலே இல்லை, விசுவாசத்தினாலே அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஸ்டாப். தானியேல் என்னன்னு சொன்னாரு, தூதன் சிங்கத்தின் வாயை அடைச்சாருன்னாரு. ஆனா இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன எழுதுறாரு, கமெண்ட்ரி என்ன எழுதுறாரு, அவர் தான் அடைச்சாராம். அந்த தீர்க்கதரிசி தான் சிங்கத்தின் வாயை அடைச்சாராம் பாருங்க. ஏன்னா இந்த அடைத்தார்கள் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து கிரீக் பாஷையில் வந்து ஃப்ராசோன்ற வார்த்தை. இந்த ஃப்ராசோன்ற வார்த்தை அதோடைய கிராமர் பார்த்தீங்கன்னா ஏயோரிஸ்ட் ஆக்டிவ் இண்டிகேட்டிவ். பாசிவ் வாய்ஸ்னா நமக்கு என்னவோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம், ஆனால் ஆக்டிவ் வாய்ஸ்னா நம்ம தான் இறங்கி ஏதோ செய்கிறோன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த அடைத்தார்ன்ற வார்த்தை வந்து ஆக்டிவ்னா என்ன அர்த்தம், அவர் ஒரு வாரத்தில் ஒடுங்கி நின்று ஜெபம் பண்ணி, தூதனே வாயை கட்டுங்க, தூதனே பல்லு பாருங்க, தூதனே ஐயோ எப்படி இருக்கு தூதனே, பயமா இருக்கு தூதனே, நீர் கட்டும்ன்ட்டு இவர் ஒரு பக்கம் ஜெபிச்சுக்கிட்டு அது தானா நடக்கல. ஒரிஜினல் அர்த்தத்தில் எப்படி இருக்கு தெரியுமா, இவர் தான் வாயை அடைச்சாராம். அப்படின்னா நேற்று இந்த நானோ பனானான்ற ஒரு ஏஐ டூல் இருக்கு இல்லையா கூகுளில், அதில் நான் டைப் பண்ணி போட்டேன்.
தானியேல் சிங்கத்தை பார்த்து சைலண்டா இருன்னு காமிச்சா இது எப்படி இருக்கும்ட்டு அதுக்கு அவங்க ஒரு படத்தை இது பண்ணாங்க. என்ன சொல்றது, அப்படியே இன்னும் தட்டி கொடுத்து, என்னம்மா சிங்கம், நான் செல்லக்குட்டி சைலண்டா இருக்கணும், என்ன தூங்க போறேன் நான், அப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பேசினுக்கிறாரு. அதனால இது செட் ஆகலை. ஆனால் இன்னொரு படம் வந்துச்சு, அந்த படத்தை கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், இல்லை எப்போ காமிச்சலாம் நம்ம. அந்த படம் தான் நினைக்கிறோம் ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாரு அந்த படத்தை நீங்கள் போடுங்க. என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கு தெரியுமா? எபிரேயர் 11 பார்க்குறோம், தானியேல் தான் அடைச்சார் வாயன்னு. தானியேல் வாய் திறந்து சொல்றாரு, தூதன் தான் அடைச்சார் வாயில. அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேலுக்கு ஒன்று தெரியும். நீதிமொழிகள் 28:1 நம்ம படிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான், நான் விசுவாசனால் நீதிமானா இருக்கிறேன். தானியேலுக்கு இன்னொன்னும் தெரியும். தாவீது எழுதியிருக்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு சுத்திலும் கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்குகிறார். சங்கீதம் 34:7. இந்த 2 வசனமும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப தானியேல் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? நல்லா கவனிங்க, என்ன பண்ணியிருப்பாருன்றீங்க. சிங்க கெபில இறக்கி விட்டு எல்லா சிங்கங்களும் அப்படியே ரோர் பண்ணிக்கணும், ஒன்னொன்னா எந்திரிச்சு கடிக்க வருது, ஒன்னொன்னா எந்திரிச்சு அப்படியே பதுங்கி வருது பாருங்க. தானியேல் இப்படி நின்று ஒரு இமேஜின் பண்றாரு, இறங்கணும்னு சொல்றாரு. நான் யாரு? நான் நீதிமான். நான் யாரு? தூதனுடைய பாதுகாப்புடையவன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சிங்கத்தை போல தைரியமா இருக்க வேண்டியவன் நான் தான். இது என்னத்த சிங்கம்? நான் தான் சிங்கம், நான் தான் கர்த்தருடைய தயவினால நீதிமான் ஆக்கப்பட்டவன் சொல்லி தானியேல் திரும்புறாரு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் வரல பாருங்க, மோமெண்ட் வரல பாருங்க. தானியேல் திரும்புறாரு, சிங்கங்கள் கடிச்சு கொதற வரும்போது தானியேல் திரும்பி சொல்றாரு, ஹே அந்த சீனை தான் அங்க பார்க்கிறோம் நம்ம. இதுதான் நடந்தது. இவர் விசுவாசத்தில் இறங்கி இவர் இப்படி செய்யும் போது என்ன நடந்துச்சு? தூதன் ஏற்கனவே பாளையம் இறங்கினவர் சொன்னாரு, கட்டளை போட்டாரு, வாங்க இறங்கலாம் அப்படின்னு சொல்லி. இவர் சின்ன உடனே தூதர் வந்து பட்டு 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 எல்லா வாயிலும் 2 அடி வச்சு சைலண்டா ராஸ்கேல் அப்படின்ட்டு எல்லா வாயுமே கட்டி போட்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் வேலை செஞ்சா சத்தமா சொல்லுங்க, தூதன் வேலை செய்வார். ஹalleluya, கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீதிமானான நான், சத்தமா சொல்லுங்க, சிங்கத்தை போல் தைரியமா இருப்பேன். நான் துணிச்சலான விசுவாசத்தில் இறங்கும் போது பரலோகம் எனக்காக வேலை செய்து. இப்ப கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க இந்த நேரத்தில். இதுதான் நமக்கு தேவையான மிகப்பெரிய ரகசியமாக இருக்கிறது. சாம்சன் கிட்ட பார்த்தது தான் தானியேல் கிட்டையும் பார்க்கிறோம். கர்த்தர் இருக்கிறார்னு நம்பி செயல்பட இறங்கினாங்க. கர்த்தர் இருக்கிறத வெளிப்படையாக அவர்கள் பார்த்தார்கள். நீ ஒரு வாரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது இல்லை, கர்த்தர் நீர் இருக்கிறீரோ இல்லையோ, என் ஆண்டவரே செய்து கொண்டு இருக்கிறீர் என் வாழ்க்கையில், என் ஆண்டவரே மௌன ராகம் பாடிக்கொண்டு இருக்கிறீர், ஆண்டவரே வேகமாக வந்து என் வாழ்க்கையில் வேலை செய்யும் ஆண்டவரே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுனால அற்புதத்தை நம்ம பார்க்கறது இல்லை. நான் யார் என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, என் தேவன் எப்படிப்பட்ட என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு, சிங்கமோ புலியோ வியாதியோ வறுமையோ பலவீனமோ பிசாசோ பேயோ எதுவாக இருந்தாலும் நான் நிற்கிறேன் துணிச்சலா, என் கர்த்தர் எனக்காக வேலை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி தான் நம்ம இறங்கணுமா இருக்குது. 1008 சிங்கம் உங்களை பார்த்து வரலாம் பாருங்க. நீங்கள் ஓடி ஒழியக்கூடாது. நீங்கள் அவங்க பெயிண்ட் பண்ண மாதிரி அந்த சென்ஸ் இப்படி ஐயோ அப்படிலாம் உட்காரக்கூடாது. நீங்கள் திரும்பணும். நீங்கள் திரும்ப வாய்வே தரக்கூடாது எனக்கு எதிராக. நான் கர்த்தருடைய நீதிமானாக இருக்கிற இப்பேற்பட்ட வெளிப்பாடை தான் கர்த்தர் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த வருஷம் அபிஷேகம் நிரம்பி வழியணும் அப்படின்றவங்களாம் கை உயர்த்தி காமிங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் மேலே இருக்கிற அபிஷேகம் உண்மையானது சொல்லுங்க, நிஜமானது சொல்லுங்க. பல தடவை எனக்கு உணர்ச்சி இல்லை சொல்லுங்க, ஆனா நான் விசுவாசத்தை செயல்படும் போது அபிஷேகம் நிரம்பி வழியும். ஆமென். விசுவாசத்தை செயல்படுங்கன்ற. நான் கடன் பிரச்சனை ஜெயிக்க முடியும். வெறும் ஆண்டவரே கடன் எடுத்து போடுங்க, கடன் எடுத்து போடுங்க. நிறைய பேர் ஏன் கடன் எடுத்து போடணும்னு ஏன் ஜெபிக்கிறோம்? கடனை கட்டுறதுக்கு என்ன செழிப்பா மாத்துங்கன்னு கூட நம்ம ஜெபிக்கலாமே. கரெக்டா இல்லையா? ஏன்னா ஒரு சில பேர் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்க அப்படி ஜெபிச்சா நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க கடன் கட்டணும்னு ஜெபிங்க சிஸ்டர், திருப்பியாவது பணம் வரட்டும் நமக்கு. கடனை கட்டி முடிப்பீங்க இயேசுவின் நாமத்தில். வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, டீல் பண்ணுங்க. சில பேர் பாருங்க, வியாதியை பார்த்து பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க. விசுவாசத்தினால இல்லை, பயத்தினால. இல்லை பிரதர், போனா டாக்டர் எடுத்தோன்னா ஆப்ரேஷன் சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? பயப்படாம ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்ன்ற. நான் கடன் பிரச்சனை அது அப்படியே நினச்சி அழுதுனே இருந்தால் கடன் சால்வ் ஆயிருமா? வரவு எவ்வளோன்னு எழுதுங்க, செலவு எவ்வளோன்னு எழுதுங்க, ஒரு பிளானை கொண்டு வாங்க. ஒரு சில நல்ல சகோதர சகோதரிகளை மீட் பண்ணுங்க, உங்களுடைய எல்டர்ஸ் மென்டர்ஸை கேளுங்க, எப்படி கடனை ஜெயிக்கிறது சொல்லி கொடுங்கன்னு ஒரு பிளானை கொண்டு வந்து அதை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் அதை ஜெயிக்க முடியாது. சிம்சோன் சிங்கத்துடைய வாயை கிழிச்சான்னா அப்போ ஃபேஸ் பண்ணுமா இருக்குது, அந்த வாயை, அந்த முகத்தை ஃபேஸ் பண்ணுமா இருக்குது. பயப்படாதீங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. நீங்கள் யாரும் ஒன்றும் இல்லாதவங்க நினைக்காதீங்க.
ஓ பிரதர், என்ன பிரதர், அந்தஸ்து இல்லாதவன் பிரதர், என் வாழ்க்கையில் நாங்களாம் ஏழைகள் பிரதர், அப்படி இருந்தோம். ஆனால் இனி அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை நீதிமானா மாற்றி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை. எந்த வியாதியை பார்த்து பயப்படக்கூடாது, எந்த வறுமையை பார்த்து பயப்படக்கூடாது, எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்களாம். சிங்கத்தை பார்த்துருக்கிறீங்களா? சிங்கத்தை நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் பார்த்துருப்பீங்க. சிங்கத்தை பார்க்கும்போதே ஒரு தைரியம் நம்மளுக்கு தெரியும். காட்டுக்கு ராஜா எது சொல்லுங்க சத்தமா? இப்போ காட்டிலே பலசாலியான மிருகம் எது? ரொம்ப பெரிய மிருகம் அது சிங்கமா? இல்லை, யானை அப்படின்னு தான் நம்ம நினச்சுன்னுக்குறோம். காட்டிலே உயரமான மிருகம் சிங்கமா? இல்லை, அது என்னது? ஒட்டகச்சுவங்கி அப்படின்ற ஒரு அருமையான மிருகம். காட்டிலே ரொம்ப வேகமான மிருகம் எது? சிங்கமா? சிறுத்தையா இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? காட்டில் ரொம்ப தந்திரமான மிருகம் எது? நரின்றாங்க, காக்கான்றாங்க இல்லையா, ஓனாயின்றாங்க. இதெல்லாம் தந்திரம். சிங்கத்துக்கு அவ்வளோ தந்திரம்லாம் ஒன்றும் தெரியாது. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பலசாலியும் இல்லை, எல்லாரை விட உயரமாகவும் இல்லை, எல்லாரை விட வேகமாகவும் இல்லை, எல்லாரை விட தந்திரசாலியும் இல்லை. இது எப்படி காட்டுக்கு ராஜா? ஒரே குவாலிஃபிகேஷன் தான், தைரியம். யானையாக இருந்தாலும் தைரியம், ஜிராஃப் வந்தாலும் தைரியம், ஒட்டகமானாலும் தைரியம். சிங்கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை சிங்கிள் அவுட் பண்ண முடியும்னா என்னது அது? எந்த மிருகத்தை பார்த்தாலும் இறையாதான் பார்க்கும். இதை அடித்தா எவ்வளோ நாள் சாப்பிட்லாம், இதை அடித்தா எவ்வளோ கிலோ கறி வரும். தாவீதுக்குள்ளே இருந்தது அதே தைரியம் தான். அங்கே வந்து கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாரும் இப்படி ஒன்று, ஐயோ இவன் வந்து அடிச்சுட்டானா செத்துருவான்டா நம்ம அப்படின்னு. ஆனால் தாவீது வேற மாதிரி. தாவீது கோலியாத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். இவன் அச்சா எனக்கு என்ன தெரியுங்க பண்ணுறான்? தாவீதுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் நான் இறையாக தான் பார்ப்பேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே உட்காந்துருக்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் நான் இறையாக தான் பார்ப்பேன். அப்படின்னு அர்த்தம், இதை அடிச்சா எனக்கு லாபம், இதை ஜெயிச்சா நான் உயர முடியும். இது என்னை சாகடிக்க வந்த சேலஞ்ச் இல்லை, என்னை உயர்த்த வந்த சேலஞ்சு. என் வாழ்க்கையில் நான் யாரும் காமிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இது அப்படி தான் நம்மளுடைய ஒவ்வொரு சவாலையும் நம்ம பார்க்கணுமா இருக்குது. துணிச்சலான தைரியத்தினால தான் அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதை பற்றி பேசிட்டேன். தாவீது எப்படி ஜெயிச்சார் நினைக்கிறீங்க? தாவீது அபிஷேகம் பெற்றவர். அவர் வாழ்க்கையில் அபிஷேகம் எப்படி வேலை செஞ்சுச்சு பாருங்க. 1 சாமுவேல் 17 வாங்க. 1 சாமுவேல் 17 அதோடைய 34 வசனத்தை பாருங்க. தாவீது இப்படி கேள்வியை கேட்கிறார், இவன் அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கணும்? உடனே ஜனங்களாம் சொல்றாங்க, இவன் அடிச்சா இப்படி ஆகும் அப்படி ஆகும், ராஜாவோட பொண்ணே உனக்கு கட்டி வைப்பாராம். அப்படியா அப்படின்ட்டு இவன் ஒரே அப்போ இவன் அடிச்சா ஆகணுமாடா இவனை நம்ம. ஏன்னா இவ்வளோ மானியங்களை கொடுக்குறாரு, இவ்வளோ ரிவார்ட்ஸை கொடுக்குறாரு, ராஜா பொண்ணு அது ஒரு அழகாக இருக்கும், அதை கட்டின்னு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம்டா. இப்படி எவ்வளோ என்ன வந்திருக்கும் அவருக்கு. இவர் இப்படி பேசின்னு இருக்கிறது ராஜா கேட்டுச்சு. ராஜாட்ட சொல்லிடுறாங்க, ராஜாவே 40 நாளா எவனோ முன்னாடி வரமாட்டேங்கிறான் பாருங்களாம், பயந்து நின்றானுங்க. ஒருத்தன் வந்துக்கிறான், அவனை அனுப்பி உள்ளன்றார் ராஜா. இப்போ ராஜா கிட்ட போய் ராஜா சொல்கிறார், எப்பா ஹை நீ சின்ன பையன், நீ என்னடா 17 வயசு பையன் அப்படின்னா 10th முடிச்சுட்டு ரிசல்ட் பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிறான் அந்த பக்கமாக டிஃபன் வாங்கின்னு. 17 வயசு பையன் அவன் சொல்கிறான், அடிக்கிற சார் அவனை, நீ எதை கவலைப்படாதீங்க, இவன் நினச்சலாம் யாரும் கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக அந்த டைலாக் கூட பார்த்தலான்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு 31 வரீங்களா பாரு தம்பியாங்க. verse 31 வாங்க. 1 சாமுவேல் 17:31. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். 32 வசனம் பாருங்க. சவுல் தாவீதை பார்த்து சொல்றது, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, இவனை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க சார், உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். 33 வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, ஹேய் என்ன ஜோக் காட்டுறியா? நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். டேய் நீ வெறும் வாலிப பையன்டா தம்பி. டேய் அவன் சின்ன வயசுல இருந்தே தலையிலேயே அவன் கோலி விளையாடினவன்டா, அவன் பயங்கரண்டா, அவன்கிட்ட போய் நீ ஜெயிக்க முடியுமா? இப்போ பாருங்க எல்லாரும் வாங்க. 34 வசனம். 34 வசனம். தாவீதுடைய அபிஷேகத்துக்கு வேலை செஞ்ச காரணம் இதுதான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம்? இன்னொரு ஆட்டை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆகியிருப்போம். இன்னொரு ஆட்டை எடுத்துக்கொள், சைட் டிஷ்ஷாக வைத்துக்கொள், என்னை விட்டு விடு. ஏன்னா அவங்க அப்பா நல்ல வேலை வந்துட்டடா அப்படின்னு தான் சொல்லுவார் அவங்க அப்பா இல்லையா? நீ ஆண்டா அதை போட்டு தாடி பிடிச்சி அடிக்கலாம் நான் கேட்பார் அவர். இவன் என்ன பண்ணா பாருங்க, நான் அதை தொடர்ந்து போய் அடடட கவுனிங்க. இவர் வெயிட் பண்ணாரா ஆவியானவர் தான் சொல்லணும்னு? இவர் என்ன ஃபீலிங்க்கு வெயிட் பண்ணாரா? பார்க்கலாம் நரம்பு வருதான்னு பார்க்கலாம். நான் அந்த சீனில் பார்த்தேன், நரம்பு வருதா பார்க்கலாம். மேலே வரைக்கும் வந்தால் இவ்வளோ தூரம் பவர், இப்படி வந்த உடனே மூஞ்சில் ஒரு பிரகாசம் வரும், எத்தனை ஒரே குத்தில் சிங்கத்தை அப்படியே வெயிட் பண்ணிருந்தார் அவர். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து பாருங்க.
அது இமேஜின், இந்த சீனை இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம், யாராவது எடுத்தால் நல்லா இருக்கும்ல. ஒரு சிங்கம் வந்து ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை கவிட்டு போகுது, துரத்திட்டு போனா இரு வரேன் நான் அப்படின்ட்டு ஓடி போய் அதை அடித்து, யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், எங்கேயோ போட்டு ஒரு அடி அடிச்சான், அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. பலார்னு ஒரு அடி அடிச்ச உடனே அது என்மேல் பாய்ந்த போது சிங்கத்துக்கு சுளீர்னு வலிச்சிருக்குது. யாரா அவன் ராஸ்கல் இப்படி அடிக்கிறான் நம்மளை போட்டுட்டு, திரும்பி ஆயின உடனே அவனை பண்ணிடுறான், நான் அதன் தாடியை பிடித்து, இது ஆன் வரும்போது அப்படியே தாடியை புடிச்சிட்டான் இவன். இப்போ இமேஜின் பண்ணுங்க இதெல்லாம்ன்றேன் நான். தாடியை பிடித்து நான் அதை அடித்து கொன்று போட்டேன். அப்படின்னா அதோடைய தாடி பிடிச்சி அப்படியே டக்கு 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 டக்கு. எனக்கு என்னன்னா தோணுது பாருங்க, இப்படிலாம் பண்ணி அதை கொன்று போட்டேன். அடுத்த வருஷம் 36 வருஷம், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். தாவீது வாழ்க்கையில் அபிஷேகம் வேலை செஞ்சது காரணம் என்ன தெரியுமா? இவர் போனாரு, இவர் அடிச்சாரு, இவர் பிடிச்சாரு, இவர் கொண்டு போனார், கூடவே ஆவியானவர் சகலத்தையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யணும்னு விருப்பப்படுறவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், துணிச்சலான விசுவாசத்தில் இறங்குங்க. பயப்படாதீங்க, கடனை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, இருக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு, பிளான் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. பட் தேர் இஸ் அ டைம் where you have to jump into it and see what happens. இறங்கணும், இறங்கி கை வச்சு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் வரணும். ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஒரு புது விஷயத்தை செய்யும் போது கொஞ்ச நாள் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், அதில் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு மூவ் ஆகும்போது டக்குன்னு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும், அதுக்குன்னு கர்த்தர் சொல்லன்னு நினச்சிடாதீங்க, அதுக்குன்னு ஐயோ ஏன்டா அப்படி வந்துட்டு நினைக்காதீங்க. God always loves bold faith. துணிச்சலான விசுவாசத்தை கர்த்தர் விரும்புகிறார். அன்னைக்கு நடுராத்திரியில் பேதுரு சொல்றாரு, நீங்களா இருந்தா என்னையும் வர சொல்லுங்க, நானும் தண்ணி மேல நடக்கிறேன், கடல்ல நடக்கிறேன், புயல் மத்தியில. ஏசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லவே இல்லை. யார் அது ஓவரா பேசுறது அப்படியா கேட்டாரு? யார் அது சும்மா பெரிய விசுவாசி மாதிரி அழட்டிக்கிறது யாருன்னு கர்த்தர் கேட்கல. அவர் சொல்றாரு வான்றாரு. ஏன் இப்போ இவர் கடல் மேல நடந்து என்ன பண்ண போறாரு? அவர் இவங்களை காப்பாற்ற வர்றாரு, இவர் எங்க போறாரு? கடல்ல நடந்து இவர் கடல்ல நடந்து ஏதாவது லாபம் இருக்குதா? இவர் ஏதாவது ஊரை காப்பாற்ற போறாரா, இல்லை பேயை துரத்த போறாரா? இப்படி கூட சொல்லியிருக்கலாம். நீ எல்லாம் தண்ணி மேல் நடந்து என்னடா பண்ண போற? பேதுரு ஏன்பா அப்படி எல்லாம் பேசுற நீ நடராத்திரலன்னு சொல்லாம வா அப்படின்றார். ஏன் தெரியுமா? ஏன்னா விசுவாசம் துணிச்சலாக இருக்கும்போது வேலை செய்யுது. இந்த துணிச்சலான விசுவாசத்தை கர்த்தர் ரொம்ப பிரியப்படுகிறார். அப்படின்னா கர்த்தரை நம்பி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, கொஞ்ச நாள் ஒரு சில ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் உங்க மேலே பிரியப்படுகிறார், உங்களை வாழ வைப்பாருன்ற. நான் பேதுரு தண்ணி மேலே நடக்கும்போது தடுமாறினாரு, விழவும் போனாரு, மூழ்கிற அளவு கூட போனாரு, ஆனால் கர்த்தர் கைவிடவே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், துணிச்சலான விசுவாசத்தோடு இறங்கும் போது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்ன வேணா நடக்கலாம், உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பாருன்னு சொல்றேன் நான். ஏன்னா விசுவாசம் அவரை பிரியப்படுத்துகிறது. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பிரியப்படுத்தி எப்படி நீங்க நாசமா போவீங்க? அவரை பிரியப்படுத்தி எப்படி வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போகும்? கர்த்தர் உங்க மேல பிரியப்படுகிறார். துணிச்சலான விசுவாசம் சகல நன்மைகளை உங்க வாழ்க்கையில கட்டவிழ்த்து விடும். ஹல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்தது உங்க வாழ்க்கையில் நடக்கும். தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்தது உங்க வாழ்க்கையில் நடக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது உங்க வாழ்க்கையில் நடக்கும். இந்த 3 ஹீரோஸுடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோம். When you move in bold faith, you're stirring up the anointing. You're stirring up the anointing. இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய டைட்டில் இதுதான் பார், the anointing and bold faith. துணிச்சலான விசுவாசமும் தேவனுடைய அபிஷேகமும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் வேலை செய்யணும், நீங்கள் இதை தான் செய்யணும். நீங்கள் துணிச்சலாக நீங்கள் இறங்கணும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா எப்படி சுகம் வரும்? நீங்கள் ஜெபிக்கலன்னா எப்படி அற்புதம் நடக்கும்? நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் அற்புதங்களை கொண்டு வருவார். சில நேரத்தில் ஆவியானவர் நம்மளை மூவ் பண்ணுவார், ஆனால் பல நேரத்தில் நம்ம தான் மூவ் பண்ணோம். ஆவியானவர் அப்படியே நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் அதை சொன்னார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்றாரு பாருங்க, if the spirit does not move me, I move the spirit அப்படின்றார். நம்ம ஸ்டேட்மெண்ட் அது. if the spirit does not move me, I move the spirit. ஆவியானவர் என்னை தூண்டாத பொழுது, என்னை ஏவாத பொழுது நான் ஏவுகிறேன், நான் வேலை செய்கிறேன், ஆவியானவர் என் கூட சேர்ந்து வேலை செய்கிறேன். அப்படி இவர் யாருன்றீங்க? பயங்கரமான அப்போஸ்தலன் பாருங்க. செத்து போனவங்க உயிரோட எழுப்பின மாபெரும் வல்லமையான தேவ மனுஷன். ஒரு ரிப்போர்ட்ல 23 பேரை உயிரோட எழுப்பியிருக்கிறார் அப்படின்றாங்க. ஒரு டைம் அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்னு இவர் கூப்பிட்டுருக்காங்க. இவர் போனவர் சாவுப்பெட்டியில் இருந்த ஃப்ரெண்டை பார்த்து, உயிரோட வா இயேசுவின் நாமத்தில். அவங்க ஃப்ரெண்டு எந்திரிச்சு உட்காந்துட்டார். எந்திரிச்சு வெளியே வந்து சாவுப்பெட்டி அவர் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டார். அவர் இவங்க சாவுக்கு வந்தவங்களாம் உட்காந்துக்கிற. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம லீவ் போட்டோமே, இப்போ என்ன பண்ணலாம்? மோர்கீரெல்லாம் கலக்கிட்டோம், பால்லாம் வாங்கிட்டோம், 3வது நாளுக்கு என்ன பண்ணலான்றது.
அவர் வந்து சாவு பெட்டி அடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் ஸ்டேஜில் வயிற்றில் ஒரு அம்மா கட்டி பாருங்க, அவங்களாம் நான் நிற்க கூட முடியல. சொல்லியிருக்கிறார், விடுங்க அந்த அம்மாவை, சுகமாயிட்டாங்க அவங்க. விட்டோன்னு அந்த அம்மா பொத்துன்னு வந்துச்சு கீழே. திரும்பி தூக்கி நிறுத்துங்க அப்படின்னு திரும்பி நிப்பாட்டி இயேசுவின் நாமத்தில் விடுதலை விடுங்க பட்டுன்னு கீழே வந்துட்டாங்க அந்த அம்மா. 3 தடவை கீழே வந்துட்டாங்க. இப்படியே பண்ணி 4ஆவது தடவை விட்டுருங்கன்னா அங்கேருந்து ஒருத்தன் கத்துனானா, மிருகமே விட்டு தொலை அவனை அப்படின்னு. இப்போ இவர் சொன்னார், இங்கே வந்து அவன் என் வேலையை நான் செய்கிறேன், உன் வேலையை நீ செய், ஆனால் நான் விடுற மாதிரி இல்லைன்ட்டு. இப்போ விடுங்க அந்த அம்மா அவனை. உடனே எல்லாருக்கும் முன்பதாக வயிற்றுல இருந்த மிகப்பெரிய கட்டி கலண்டு விழுந்ததான் பாருங்க ஸ்டேஜ்லேயே. எல்லாராலையும் சகாயத்தை பெற்றுக்கொண்டு தான் நடந்துட்டு இருந்தாங்க இவங்க. கட்டி விழுந்த உடனே சுகமாக அவங்களே போய் சீட்டில் போய் உட்காந்தாங்களாம். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இப்பேற்பட்ட தேவ மனுஷனுடைய ரகசியம் இதுதான். அவர் சொன்னது இதுதான். சில நேரத்தில் ஆவியானவர் மூவ் பண்ணுறாரு, அற்புதம் நடக்குது. சில நேரத்தில் அவர் மூவ் பண்ணலன்னா என்ன, நான் மூவ் ஆகுறேன், ஆவியானவர் என் கூட மூவ் ஆகுறாரு அப்படின்றார். இப்படிதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். இதுதான் ஜட்ஜஸ் 13:25 நம்ம பார்க்குறோம். சாம்சனுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்தது. ஜட்ஜஸ் 13:25 பார்க்குறோம். அவன் சோராவுக்கும் எஸ்தவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும் பாருங்க. அட் டைம்ஸ், சில நேரங்கள் ஆவியானவர் ஏவினாராம், அப்புறம் வேற நேரங்கள்ல அவரே இறங்கிட்டார், அப்புறம் ஆவியானவர் வேலை செஞ்சார். இப்படிதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வேலை செய்கிறார். இப்படிதான் என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நன்மைகளை கொண்டு வந்தார். பாரு, நான் ஊழியத்துக்கு வரும்போது என்னை பற்றியே எனக்கு ஒரு பெரிய எண்ணம் இல்லை. ஆனால் தேவன் யார், எப்படிப்பட்டவர்ன்ற அந்த விஷயங்களை மட்டும் கற்றுக்கிட்டே வந்தேன். கிறிஸ்துக்குள்ள நான் யார், நல்ல நல்ல கிருபையின் பிரசங்களை கேட்க ஆரம்பித்தேன். இப்போ நான் 2nd PU படிக்கிறேன். அந்த டைமில் தான் ஒரு பெரிய எழுப்புதல் என் வாழ்க்கையில் வருது. கிருபையின் சத்தியத்தின் வெளிப்பாடை நான் பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப பயந்த சுபாவம் பாருங்கள். நிறைய பயம். இப்போ கூட அப்படி பார்க்குறீங்க, கொஞ்சம் பயம் வந்துச்சு எனக்கு. பார்க்காதீங்க, அப்படி பயந்த சுபாவம். நாய்னா பயம், பேய்னா பயம், பூனைனா பயம், காக்ரோச்னா பயம், எல்லாம் பயம். கரெக்டாக என்ன பாஸ்டர் வந்து நம்ம எல்லார் நகருக்கு அனுப்பியிருக்கிறாரு. அங்கே தெருவாக பிரசங்கம் பண்ணும் வேறு. அங்கே தான் நிறையா ஒரு தெருவில் ஒரு விதமான நாய்ங்க இருக்கும் பாரு. எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணுமா இருக்கும். ரொம்ப பயமாக இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர் வேறு. எனக்கு ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்கு ஒவ்வொரு தடவை இங்கே ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவர். அதான் உண்மை. சரியா, நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, அதான் உண்மை. எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு பயம் வருது. ஒவ்வொரு பிரசங்கத்து மத்தியில் எனக்கு பயம் வருது. எனக்கு இப்போ விட ஒரு வசனத்தை படிக்கும் போது என் மனசில் சொன்னேன், ஆவியானவரே வேலை செய்யுங்க ஆவியானவரே அப்படின்னு நான். ஏன்னா அதான் உண்மை. ஒரு தடவை என்ன ஸ்டேஜில் பேச சொல்லிட்டாங்க. கை நடுக்கத்தில் மைக் இப்படி ஆடி நிற்குது பாருங்க. பட்டு நீங்கள் உதலே அடிச்சுங்க. நான் யூத் கேம்பில் ஒரு தடவை என்ன வர்ஷிப் லீட் பண்ண சொன்னாங்க. நம்ம மத்தியில் ஆண்டி ஜெபம் பண்ணுவாங்கன்ட்டு ஆண்டி ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் நான் உட்காண்டேன் அப்படி கீழே. நான் நிற்கிறதுல பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் உண்மை. ஆவியானவர் அபிஷேகம் என் மேலே இருக்குது. ஆனால் நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவனாக இருந்தேன். ஒரு நாள் சாயந்தரம் நான் ஈஜிபுராலேருந்து நடந்து போகிறேன் எல்லார் நகருக்குள்ளே ப்ரேயர் நடத்தணுன்றதுக்காக. அப்போ பெட்ரோல் பங்குக்கு எதிரில் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அது வேறு ஏதோ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல அங்கே குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு இல்லையா. அந்த நம்ம பாய் கடை ஒரு ஷீக்கு கபாபு வீல் கபாப்லாம் விற்கிற அதே சந்தில் அப்படி எதிரில் அப்படி நடந்து போகணும் பாருங்கள். அப்படி உள்ளே போகிறேன். நான் உள்ளே நடந்து போகிறேன். சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும். கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆனோம். ஏற்கனவே எனக்கு நாயினாலும் பயம், பேயினாலும் பயம். ஆனால் எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். அப்படியே ஆனஸ்டாக சொல்கிறேன் பாருங்க, 100% ஆனஸ்டாக சொல்கிறேன். அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ரோட்டு ஓரமாக அப்படியே நடந்து வரேன். ஏற்கனவே நாய் பேய் நிறையா இருக்குதாங்க. இதில் வேற நான் கரண்ட் போயிட்டேன்னா நம்மளுக்கு ஏதாவது பயமாகுது எனக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு எண்ணம். நான் நடந்து வரும்போது நான் அறிக்கை செஞ்சுட்டே வர்றேன், கிறிஸ்துக்குள்ள நான் நீதிமானாக இருக்கிறேன், தேவ அன்பு எனக்குள்ள இருக்குது, இயேசுவை உயிர்த்தெழுது அதே வல்லமை எனக்குள்ள இருக்குதுன்ட்டு பயந்துட்டு நடந்து வர்றேன். வரும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன். நான் கிறிஸ்துக்குள்ள நீதிமானாக இருக்கேன், கர்த்தர் என்னோட இருக்கிறேன். சரி போய் தான் பார்க்கலாம் இன்னைக்கு. திரும்பிட்டு அப்படியே ஏரியா வழியாக நடந்து போனேன். எந்த நாயும் எனக்கு அடிக்கல, நல்ல வேலை எந்த நாயும் குலைக்கல. அப்படியே வந்து 15வது கிராஸ் கிட்ட வந்தேன் பாருங்க. எல்லார் நகர் 15வது கிராஸ். அங்கே அபிபை டீ கடைன்னு ஒரு டீ கடை இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த ஷெட்டு வீடுங்களை தான் நான் போய் ஜெபிக்கணும். அன்றைக்கி நான் போகிறேன். வந்த உடனே அந்த ஆண்டி சொல்கிறாங்க, தம்பி உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம்ப்பா, ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணோம், வாப்பா. நான் சரி நல்ல வேலை வந்தோம், பயப்படாமல் வந்துட்டோமே, ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண மாதிரியாவது ஆகுமா இல்லையா அப்படின்னு வாங்க போகலாம். யாருக்கு ஆண்டினா அவங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு பொண்ணு அது பத்திக்கிச்சுப்பான்றாங்க. அது பத்திக்கிச்சுப்பா, பொழிச்சிச்சு, நம்ம போய் ஜெபிக்கலாம். பத்திக்கிச்சா, எனக்கு சூசைடுன்னு ஒன்னே பிசாஸ் தான் இது. ஐயோ, இந்த நேரம் பார்த்து பேய் பிடிச்சவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்களா? அந்த நாள் பார்த்து நான் யாரும் அசிஸ்டன்ட்டுங்களை கூட்டின்னு வரல, என் கூட எந்த பிரதரும் இல்லை அன்னைக்கு. நான் சரி வாங்க ஆண்டி ஜெபிக்கலாம். நான் சரி எப்படியாவது கண்ண முடி ஜெபிச்சு கிளம்பிடலான்ட்டு போகிறேன். கரண்ட் போயிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. அந்த குடிசைக்குள்ளே இறங்குறேன்.
குடிசை ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. பார்ட்டிஷனுக்கு அந்த சைடு அந்த அம்மா உடம்பெல்லாம் பற்றி ஸ்கின்னுடைய வாசனை, பேர்ன் ஸ்மெல்லு. ஒரு ஸ்க்ரீனை போட்டிருக்கிறாங்க அந்த பக்கமாக, அந்த அம்மா அந்த பக்கமாக படுத்துருக்குறாங்க பாருங்க. நான் இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி இறங்குறேன். என் கூட வந்த அந்த சிஸ்டரு ஆண்டி பாருங்க, அவங்க தலையில் முக்காடெல்லாம் போட்டு கண்ணை மூடி நின்ட்டாங்க இப்படி. நான் சரி ஜெபிக்கலான்ட்டு என்ன நம்மளுக்கு தெரியல, இது வரைக்கும் போயிட்டு டேரெக்டாக பேசுறது கூட இல்லை. நம்ம என்ன கொஞ்சம் 2 பாட்டு பாடுவோம், அப்புறம் ஒரு 4-5 காமெடி சொல்லி ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடுவோம். இவருங்க இப்படி நின்ன உடனே சரி ஜெபிக்கன்றாங்க. சார் நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்க கூட எனக்கு தெரியல பாருங்க. நான் வெறும் ஸ்தோத்திரம் தான் சொன்னேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. சுற்றில பார்த்துனே இருக்கிறேன், கரண்ட் வேற இல்லை, பேகி கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு. இப்போ அந்த பயனில் அப்போ இருந்துச்சு. நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரியல அவங்க நோவில் கத்தின்னுக்கிறாங்களா இல்லை பேபி சாஸ் கத்திங்கதான் ஒன்றும் தெரியல எனக்கு. ஆனால் கத்துறது ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படியே. ஓன்னு குரோனிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான் இங்கே இருந்து சோத்திரம் இந்த ஆண்டியை பார்க்குறேன். இவங்க மௌனமாக இருப்பாங்களா? பண்ணலாமா அப்படி? ஆண்டி சத்தமாக ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டின்றேன். நான் ஒரு சப்போர்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்புறம் அவங்க ஒரு பக்கம் கத்த, நான் ஒரு பக்கம் இயேசுவின் நாமத்தில் ஆமென் சோத்திரம் பண்ணுறேன். நான் கொஞ்ச நேரத்தில் அந்த உள்ள கத்தி நின்றாங்க தெரியுமா அந்த அம்மா. அவங்க வாய்ஸ் மாறிடுச்சு. இப்போ அவங்க சொல்றது என்ன தெரியுமா? நாங்கள் 2 பேர் இருந்தோம், ஒருத்தர் துரத்திட்டேடா. 2 பேர் நாங்கள் இருந்தோம், நானும் 2 பேர் இங்கே இருந்துருக்குது ஒற்றுமையா. ஒன்று போயிடுச்சுனா இப்போ தைரியம் வருமா இல்லையா நம்மளுக்கு? இப்போதான் முதல் பேசுகிறேன் நான். ஏசு நாமத்தில் நீ போ. இதில் வேற டீசன்ட் தமிழ் நம்மளுக்கு வரமாட்டேங்குது வேற. நல்ல அழகாக நீ போக வேண்டும் சைத்தானே, இந்த நேரத்தில் இந்த வலது பக்கமா இப்போ இடது பக்கம் ஒன்றும் வரமாட்டேங்குது வார்த்தை நம்மளுக்கு இப்போ கூட வரதில்லை. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒரு நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய லோக்கல் தமிழ் தான். ஏசு நாமத்தை இப்போ நீ போயினா நீ இருக்கவே கூடாது நீ. அப்புறம் கொஞ்ச நேரம் தான் பாரு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே குவைட் ஆகிட்டாங்க. அந்த இடமே ஒரு சமாதானமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ண வீட்டுக்கு நான் வந்துட்டேன் பாருங்க. ஆனால் எனக்கு இன்னும் தெளிவாக இருக்குது என் மைண்டில். லேட்டர் அவங்க சீக்கிரமாக சுகமாயிட்டாங்க, அவங்க பிள்ளைங்களாம் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் விஷயம் அதுதான், the anointing was on my life, but until I became bold, the anointing was not working. கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே தான் இருக்குது. நான் தைரியமாக இறங்காமல் அந்த அபிஷேகம் வேலை செய்கிறதுனால பார்த்துக்கவே முடியாது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் சபையால் நம்ம வந்திருக்கிறோம், நிறையா விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோன்னா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன்னா, பயந்தாலும் பரவாயில்ல, அது என்ன தோந்தோ பரவாயில்ல, கர்த்தர் சொன்னதை செஞ்சிடலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படி செஞ்சு தான் இன்றைக்கி நிறையா விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நான் பெரிய நோக்கங்களை வச்சுருக்கிறேன், உனக்காக பெரிய சித்தங்களை வச்சுருக்கிறேன், உனக்காக பெரிய பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறேன். உனக்கு என்னுடைய அபிஷேகத்தை நான் கொடுத்துருக்கிறேன். என் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வல்லமும் மேலே இருக்குது. கடனை ஜெயிக்கிற வல்லமும் மேலே இருக்குது. வியாதியை ஜெயிக்கிற வல்லமும் மேலே இருக்குது. உன்னை நான் கைவிடல, உன்னை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நீ சாதாரணமான மகள் இல்லை, சாதாரணமான மகன் இல்லை, உனக்காக பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறேன், அபிஷேகத்தையே கொடுத்துருக்கிறேன். நீ நாடானா பயந்துன்னு ஒரு வாரத்தில் உட்கார்ந்துக்கிறிய. கர்த்தர் சொல்றாரு, நீ எந்திரி, தைரியத்தில் எந்திரிச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஃபேஸ் பண்ண ஆரம்பி. ஃபேஸ் தட் சேலஞ்ச், ஃபேஸ் தட் ஃபியர், அண்ட் ஐ வில் டூ த மிரக்கிள்ஸ். ஆச்சரியமா கர்த்தர் அற்புதங்களை பண்ணுவார். ஒரு புத்தகத்தை படிச்சேன் பாருங்க, நான் என்னுடைய காலேஜ் டைம்ஸ்ல. அந்த புத்தகம் பேர் வந்து அனாயிண்டட் ஃபார் பரியல். அனாயிண்டட் ஃபார் பரியல் என்ற புத்தகத்தை டாட் பர்க் அப்படின்றவர் எழுதியிருக்கிறார். டாட் பர்க் என்ற ஒரு கம்போடியான்ற தேசத்தில் அந்த இடத்துல போய் ஊழியம் செஞ்சவர். சர்வாதிகாரத்தில் ஜனங்க செத்து போயிட்டு இருக்கிறாங்க, தீவிரவாதத்தினால ஜனங்க சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஊர்ல இவர் பாஷை தெரியாம போய் ஜெபிக்க போறாரு பாருங்க. அருமையான தேவ மனுஷன், அபிஷேகம் பெற்றவர். ஒரு நாள் பப்ளிக்கா நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். ஜன கூட்டம் கூடிருச்சு. இவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? பர்த்திமேயு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இவர் பகிரங்கமா பிரசங்கம் பண்ண கேட்டுன்னு இருந்தவங்க ஒரு குருடனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நீ சொன்னியே இயேசு குருடனை சுகமாக்குறாருன்னு, இதோ இந்த குருடனை சுகமாக்க சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு. இவர் எதுவும் பெருசா யோசிக்கலையாம் பாருங்க. இவர் அற்புத அதிசயங்களை இன்னும் பார்க்க கூட ஸ்டார்ட் ஆகலையாம். இவர் சொன்னாராம், இயேசுவின் நாமத்தில் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி குருடன் பேசுறானா, என் கண்கள் திறந்துருச்சு, எனக்கு தெரியுது, நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஓ, கர்த்தர் உங்க மூலமா ஆச்சரியமான காரியங்களை செய்யணும்னு விருப்பப்படுகிறார். நீங்க தான் நம்பணும். நம்பி துணிச்சலோட முன்னேறி செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, துணிச்சலான விசுவாசம் என்னுடைய வாழ்க்கை முறையாகும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, துணிச்சலான விசுவாசம் என்னுடைய வாழ்க்கை முறையா மாறும். என் கர்த்தர் நல்லவர், அவர் என்ன அபிஷேகிச்சிருக்கிறார். துணிச்சலா இறங்கும்போது எனக்காக மாபெரும் காரியங்களை செய்வார். நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன். எத்தனை பேர் வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க? உங்களுக்காக கைவெட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், கடனை ஜெயிச்சு வெளியே வருவீங்க இயேசுவின் நாமத்தில். வியாதியை ஜெயிச்சு வருவீங்க இயேசுவின் நாமத்தில். அபிஷேகம் உங்களுடையது. துணிச்சலான விசுவாசத்தை செயல்படுங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்வார். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க. கர்த்தர் உங்க பிசினஸை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை கோடிகள் லாபங்கள் கொடுத்து உங்களை வாழ வைப்பார். அநேக குடும்பங்கள்
குடும்பங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அநேக தேசங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவீர்கள். கடன் வாங்குறவனா இல்லாம கடன் கொடுக்கிறவங்களா கர்த்தர் உங்களை மாத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை உங்களுக்காக? கம் ஆன் சர்ச். துணிச்சலான விசுவாசம் அபிஷேகத்தை தூண்டி விடுகிறது. ஆமென். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.